पापसंहारा नमः ओम् पापसंहारा नमः ओम् परमानन्दा नमः ओम् परमानन्दा नमः ओम् दुरितनिवारण नमः ओम् दुरितनिवारण नमः ओम् श्रीमहागुरु नमः ओम् श्रीमहागुरु नमः ओम् ॐ नमो नमः ॐ नमो नमः ॐ नमो नमः ॐ ॐ नमो नमः ॐ नमो नमः ॐ नमो नमः ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில அதிசய சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு வரிசையில பெண் சித்தர் சக்கரை அம்மாள் அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா நாம இன்னைக்கு வான் ஊர்தியில நம்ம பறந்துட்டு இருக்கோம். ஜெட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் ஒரு காலத்துல நம்ம நடை பயணமா இருந்தோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நடை பயணம், மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அதை தாண்டி நமக்கு அப்புறம் மோட்டார் வாகனங்கள் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு நிறைய சிசி கணக்குல வந்துச்சு. 800 சிசி அப்படிங்கிறலாம் 700 சிசி எல்லாம் வந்துச்சு. 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சித்தர்கள் பயன்படுத்துறதுதான் பறப்பாங்க காத்துல. அதெல்லாம் பாசிபிலிட்டியா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் எல்லாம் கேட்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா தன்னுடைய உடலை காற்றை விட லேசாக ஆக்கி கொண்டு அட்டமா சித்துக்கள்ல ஒண்ணு லஹிமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லஹிமாங்கிற சித்த வித்தையை அவங்க பயின்று காற்றை விட லேசாக எடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இதுக்கு பேர் லஹிமா அப்படின்னு பேர். நிறைய ஒரு காலத்துல நம்ம ராவணன் ராமாயணத்துல சொல்லுவோம், ஒரு இடத்துல இருந்து சீதையை கவர்ந்து இலங்கையை கொண்டு போறாங்க அப்படின்னு ஒரு இதுல பாக்குறோம் நம்ம. அதெல்லாம் எப்படின்னா, ராவணன் மிகப்பெரிய ஒரு சித்து விளையாட்டுக்களை கையாண்டவர். அட்டமா சித்துக்கள் அத்தனையும் கைவர பெற்றவர் ராவணன். லஹிமா, மகிமா, அனிமா, பிரகாமியம், இது மாதிரி கூடு விட்டு கூடு பாயறது, இதெல்லாம் இது மாதிரி கொண்டு போனவங்க. அவங்க அட்டமா சித்துக்களை பெற்றவர்கள். அப்படி சகல கலைகளையும் அட்டமா சித்துக்களையும் கைவர பெற்றவர் இந்த சக்கரை அம்மாள். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம நீங்க பார்க்க போறோம். 1854 அவங்க பிறந்திருக்கிறாங்க. அவங்க பிறந்த ஊர் இன்றைய திருவண்ணாமலை மாவட்டத்துல போலூர் அப்படிங்கிற ஒரு வட்டம். போலூர் வட்டம்னா ஒரு தாலுகா லெவல்ல இருக்கிற தேவிகாபுரம் அப்படிங்கிறது அவங்க பிறந்தது. போலூர் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய நமக்கு ஞாபகம். திருவண்ணாமலைனாலே அவங்களுக்கு புனித பூமி. அண்ணாமலையார், அப்பன் அண்ணாமலையாருடைய இடம் அது. அதை சுத்தி நிறைய ரமணரா இருக்கட்டும், இன்னைக்கு விசிறி சாமியாரா இருக்கட்டும், விட்டோபா சாமிகள் இருக்கட்டும், நீங்க அங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய சித்தர் பெருமக்கள் வாழ்ந்த அந்த மண் திருவண்ணாமலை. அங்க இவங்க இருந்த தேவிகாபுரம் அப்படிங்கிற இடத்துலதான் இவங்க அம்மா பிறந்தாங்க. அந்த அம்மா பேரு இன்னைக்கு நம்ம சக்கரை அம்மாள் அப்படின்னு சொல்றோம். அது ஏன் இந்த சக்கரை அம்மாள் அப்படின்னு நம்ம காரணம் பின்னாடி நம்ம சொல்லுவோம். அவங்களோட பேரு ஆனந்தம்பா. 12 வயசுலயே தன்னுடைய ஆன்மீக பயணத்துல ஈடுபட்டவங்க. அவங்க அப்பா சேஷக்குருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்க இருக்கிற ஒரு சிவன் கோயில்ல குருக்கள். அதனால இவங்க கோயிலே இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. கோயில இருக்கிறாங்க, நிறைய சிவஸ்துதி என்று தன் தந்தையால் சொல்லி கொடுக்கப்படுகிற அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறாங்க. தியானத்தை கத்துக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 வயதுக்கு சிறு வயதிலிருந்தே அவங்க அப்படித்தான் அவங்க பண்றாங்க. இது அவங்களுக்கு புதுசா தெரியல. மற்ற சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் போய் என்ன விளையாடுங்க, சின்ன சின்ன கிளித்தாம்பலம் அங்க உள்ள போட்டு விளையாடுறது, எப்படி பல்லாங்குழி விளையாடுறது, இப்படிங்கிற அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டு கொண்டிருக்கும் அந்த காலத்தில் இவங்க சிவஸ்துதியையும் தியானத்தையும் கொண்டு ஒரு கோயில்ல ஒரு மூலையில உட்கார்ந்து பண்ற ஒரு பழக்கத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அப்பா கோயில்ல சிவாச்சாரியார் அவங்க குருக்களா இருக்குது இவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமா போச்சு. பொதுவா அவங்க 9 வயதுல அந்த
அந்த காலகட்டங்கள்ல வந்து பெண்களுக்கு திருமணம் செய்து விடுவார்கள். அவர்கள் பூ பெய்தினாலோ இல்லை என்றாலோ 9 வயது என்பது அவர்களுக்கு திருமண வயது. அது இன்னைக்கு ஒத்துப்பாங்களா? 2025 அன்னைக்கு நம்ம வந்து கோர்ட்ல ஏறிடுவாங்க. அன்னைக்கு வந்து 9 வயதில் திருமணம் செய்து விடுவார்கள். பூ பெய்து விட்டால் அவர்கள் அனுப்பி விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் அந்த தந்தை வீட்டிலேயே தாய் வீட்டிலேயோ அவங்க வச்சிருப்பாங்க. அப்படித்தான் வந்து அவங்க 9 வயதில் திருமணம் செய்து கொடுத்து. இதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கணும், அதை சொல்ல மறந்துட்டேன். சிறு வயதிலேயே வந்து ஆனந்தம்மா தன்னுடைய தாயை இழந்து விடுவார். அப்ப அப்பா என்ன பண்றாங்க, ஒரு மறுமணம் செய்திருக்காங்க. இந்த மறுமணம் செய்தவங்க இருக்காங்க இல்லையா, சித்தி இருக்காங்க, சுப்பம்மா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க என்ன பண்றாங்க, இவங்க கூட பயணிக்கிறாங்க, அப்பா கூட பயணிக்கிறாங்க. தன்னுடைய சித்தியோட தம்பி, அவருடைய பேரு சிவஸ்ரீ சாம்பவ சிவாச்சாரியார். இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா சென்னையில இருக்கிற கோமலீஸ்வரன் பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல. இன்னைக்கு அது பேர் புதுப்பேட்டை. இன்னைக்கு புதுப்பேட்டை நிறைய இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவங்க 2 வீலர் 4 வீலர் எதுக்காவது ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா அது அங்கதான் போய் வாங்குறோம். அந்த இடத்துலதான் வந்து அவங்க இருக்காங்க. கோமலீஸ்வரன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்தோட நிர்வாகியா வராரு சிவஸ்ரீ சாம்பவ சிவாச்சாரியார். அவருக்கு வந்து 24 வயது. அப்போ அவரும் வந்து தன்னுடைய மனைவியை இழந்தவர், விதவீந்தன் சொல்லுவாங்க, மனைவியை இழந்தவர். திரும்ப அவர் வந்து என்ன பண்றாரு, இவங்களை 2வது தாரமாக ஆனந்தம்மாவை திருமணம் செய்யறாங்க. நாட்கள் போயிட்டு இருக்குது. இவங்க வந்து அப்போ வந்து பூ பெய்தாத நிலை. அப்ப அந்த நேரத்துல அவங்க வந்து அங்க இருக்கிற மறுபடியும் இந்த கோயில் அப்படி போறது, அங்க இருந்து சிவஸ்துதி பண்றது, தியானம் பண்றது, இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை போயிடுச்சு. 12 வயதுல வந்து அவங்களோட ஆன்மீகம் மிகச்சிறந்து போயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுலயே வந்து அந்த தியானம், அந்த அந்த பக்தி மார்க்கத்துல அவங்க ஈடுபட்டதுனால ஒரு அடிப்படை ஆன்மீகம் என்னங்கிறத வயது முதிர்ந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு ஆனந்தம்மா அம்மாவுக்கு கிடைச்சது. அப்பதான் வந்து அவங்க வந்து அந்த ஏரியாவில், போலூர் மற்றும் அந்த ஏரியாவில் வந்து நட்சத்திர குகை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நட்சத்திர குகை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் துறவி நட்சத்திர குணாம்பா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சுக்கிட்டு போலூர்ல தான் இருக்காங்க. அவங்க விட்டோபா அந்த இடத்துலதான் இருக்காங்க. விட்டோபா சித்தர் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. நட்சத்திர குணாம்பா இவங்க இருந்த இடம் வந்து நட்சத்திர குன்று அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா புகை அப்படின்னு சொல்லலாம். அங்கதான் இருந்தாங்க. சோ அவங்க கூட சந்திக்கிற பாக்கியம் கிடைக்குது. அவங்க கூட அங்க போய் அது சிறு வயதிலே, கிட்டத்தட்ட இது வந்து 12 வயதுல நடக்குது இதெல்லாம். அப்பதான் வந்து உங்களை வந்து குருநாதரா ஏத்துக்கணும்னு சொல்லி குணாம்பாவை வந்து தன்னுடைய குருநாதரா ஏற்று தன்னுடைய ஆன்மீகத்தை தொடங்குறாங்க ஆனந்தம்மா. நிறைய ஆன்மீகம் சார்ந்த சந்திப்புகள் எல்லாம் குணாம்பா கூட பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் நடத்துறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல வந்து அம்மா வந்து பூ பெய்திடுறாங்க. பூ பெய்தி முடிச்ச உடனே அவங்க குடும்ப வழக்கப்படி அவங்க இங்க அனுப்பி வைக்கணும், தன்னுடைய கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அப்போ அங்க இருக்கிற குணாம்பா இருக்காங்க இல்லையா, தன்னுடைய குருநாதர், அவங்களை விட்டு பிரிவதற்கு மனம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு 2 பேருக்குமே, குணாம்பா அவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுது. பிரிந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்க திரும்ப வந்து என்ன பண்றாங்க, தேவிகாபுரத்திலிருந்து இங்க கோமலீஸ்வரன் பேட்டைக்கு வர்றாங்க. அது சென்னை புதுப்பேட்டைக்கு வந்துடுறாங்க. அங்க வந்தோடனே கோமலீஸ்வரன் ஆலயம் இருக்குது. அங்கேயும் இவங்க வந்து தன்னுடைய ஆன்மீகத்தை தொடர்றாங்க. தியானம், சிவஸ்துதி, அதுல ஈடுபடுறாங்க. மறுபடியும் வந்து தன்னுடைய குருநாதரை அடிக்கடி சந்திக்க முடியவில்லை என்பதற்காக ஒரு முறை அங்க போகும்போது அவங்க வந்து ஆனந்தம்மா அவங்களுக்கு வந்து இந்த லஹிமா அப்படிங்கிற ஒரு வித்தையை வந்து கத்துக் கொடுக்குறாங்க. அந்த வித்தையை நிறைய வித்தைகள் கத்துக் கொடுத்தாங்க. அதுல வந்து ஒண்ணு லஹிமா, நீ அடிக்கடி எப்போ வேணாலும் என்னை வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை கத்துக் கொடுக்குறாங்க. சென்னைக்கு திரும்ப வர்றாங்க. அதுக்கு பிறகு வந்து தன்னுடைய கணவர், வயது வித்தியாசம் இருக்கு இல்லையா, இவங்க வந்து அந்த 12 வயது ஆன்மீகம், ஏன்னா இல்லற வாழ்க்கையில அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை. எப்ப பார்த்தாலும் பக்தி மார்க்கத்துல அங்க போய் உட்கார்ந்துட்டு ஸ்லோகம் சொல்றது, ஆன்மீகத்துல தியானத்துல இருக்கிறது, இப்படி போனது. தன்னுடைய கணவருக்கு வந்து பெருசா ஈடுபாடு இல்லை. தன்னுடைய சிற்றின்பத்துக்காக பல இடங்களுக்கு தேடிக்கொண்டு போயிடாரு. இவங்களை விட்டுறாங்க. இது இவங்களுக்கு ஒரு வகையில இல்லறத்தில் ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு ஒரு சாதகமா இருக்குது. அதுவும் இல்லாம அவங்களை வந்து ஒரு குறிப்பு சொல்லுது, அவங்களை வந்து பெருசா வந்து கன்சிடர் பண்றது இல்லை. ஏன்னா ஒரு வெறுப்புத்தன்மை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து
பெருசா ஒரு ஒரு மனுஷியா கூட நினைக்கிறது இல்லை, வேலைக்காரி மாதிரி நடத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் சிவாச்சாரியார் வந்துட்டாங்க. தனது இது மாதிரி இன்பங்களுக்கு வெளியிடத்துல வேற எங்காவது தேடிக்கிறது, இப்படிதான் அவருடைய வாழ்க்கை போகுது. தன்னுடைய 35வது வயதுல வந்து அவங்க வந்து மரணம் எழுதுறாங்க. அப்போ தன்னுடைய கணவர் இறந்தவுடன் அப்ப இவங்களுக்கு வயது 20, இவங்களுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வயது வித்தியாசத்துலதான் இருக்கிறாங்க. அப்போ திருமணமாகும் போது இவருக்கு 9 வயது, கணவருக்கு வந்து 24 வயது. இப்ப இவர் இறக்கும்போது 35 வயது, இவங்களுக்கு வந்து 20 வயது. ஸோ அந்த காலகட்டத்துல ரொம்ப குறைந்த காலகட்டங்கள் தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுவும் முக்கால்வாசி இல்லறத்தில் இல்லாமல் ஆன்மீகத்திலேயே இவங்க வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல அந்த அந்த 15வது நாள் அவங்களோட குல வழக்கப்படி அவங்க உடனே என்ன பண்றாங்க, 12வது நாள் நினைக்கிறேன், மொட்டை அடித்து விட்டு வெள்ளை புடவையை வந்து அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் தடுக்கிறாங்க, வேண்டாம் சின்ன வயசா இருக்கு அப்படின் போது, இல்ல குலவாப்படி அவங்க போட்டு போயிடுறாங்க. தொடர்ந்து அவங்க வந்து தியானத்திலையும் முக்திலையும் அவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த ஆன்மீகத்துல வந்து ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்ரீ சக்கரத்தை வழிபாடுன்றது எல்லாரும் பண்றது இல்லை. நம்ம பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில பேர் ஸ்ரீ சக்கரத்தை பத்தினே தெரியவே தெரியாது. ஆனா அந்த ஸ்ரீ சக்கரத்தில் அவங்க ரொம்ப ஈடுபாடு கொண்டு அதில் வழிபாடு, சிவனையும் ஸ்ரீ சக்கரத்தையும் அங்க வந்து வழிபட்டாங்க. அந்த சிவன் அப்படின்னா அங்க கோமலீஸ்வரன் அவதான் அங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த வீட்டு மொட்டை மாடியில போய் உட்காந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வந்து அவங்க கீழே இறங்கி வர்றதில்லை. ஏதாவது சாப்பாடு தண்ணி கூட இல்லை இப்படிதான் சொல்றாங்க. அந்த சந்திரனையும் சூரியனையும் அந்த அந்த ஒளியின் மூலமாக அவர் 10 வருஷம் வந்து இந்த சக்கர தியானத்தை மேற்கொண்டு இருக்காங்க. பெருசா உணவு இதெல்லாம் குளிக்கிறது போதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்குப்படி 10 வருடம் கழித்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரொளியை அவங்க பாக்குறாங்க. பரவெளி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சுத்தவெளி, கடுவெளி, பரவெளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெளியிலிருந்து ஒரு ஒளி. கிட்டத்தட்ட நம்ம ஒரு சூரியனை நம்ம வந்து நேரடியா பார்க்க முடியாது, அந்த ஒளியை கூட நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான சூரியன்கள் ஒன்று சேர்ந்த ஒரு ஒளி எழுப்பினால் எப்படி இருக்குமோ அந்த ஒளிக்கு பேர் பர ஒளி அப்படின்னு சொல்றோம். அந்த ஒளியை, பிரகாசமான அந்த வட்ட ஒளியை வெறித்தனமாக பார்த்து சிரித்தவர் வந்து சக்கரை அம்மாள். அப்போ வந்து அவங்க சக்கரை அம்மாள் இல்லை, ஆனந்தம்மா. ஒரு கட்டத்துல தன்னுடைய குரு நட்சத்திர குணாம்பாள் முக்தி நிலையை அடைவதற்கு முன்பு ஒரு கடிதம் எழுதுகிறார். இது போன்று என்னுடைய உடல் இந்த தியானத்தில் உடல் நடுக்கம் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு பதில் கடிதம் எழுதுறாங்க. உன்னுடைய வயதுக்கு மீறிய சக்தி உங்ககிட்ட இருக்குது, இதை பற்றி நான் வந்து நேரடியாக நான் உனக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் முக்தி அடைகிற ஒரு காலம் வருது. இப்போ உடனே வந்து இவங்க நான் தான் அந்த குணாம்பா அப்படிங்கிற மாதிரி பல நிலைகள்ல தன்னை உணர்த்திருக்காங்க. அப்போ குணாம்பாள் தன்னுடைய குரு தன்னுடைய சீடர்களுடைய ஆன்மாக்குள் புகுந்து உடலுக்குள் புகுந்து அந்த ஆன்மீக அந்த ரீதியில் அவங்க வந்து அது ஒரு சக்தி இருக்குது. இந்த பிரகாமியம் அப்படின்னு சொல்லுகிற கூடு விட்டு கூடு பாயும் அந்த இது, அது தன்னுடைய குருநாதரே வந்து இங்க வந்து அந்த சீடர் உள்ள வந்து உள்ள வந்துட்டாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ஒரு சத்தம், சிரிப்பொலியோடு தான் இருப்பாங்களாம். பேரானந்தம், பரமானந்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த அதுல எப்போதுமே நிலைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கீழே வந்து 10 வருடங்களுக்கு பிறகு அவங்க வந்து கோமலீஸ்வரன் கோயில் அந்த வாசல்ல உட்காந்து எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. நம்ம அப்படித்தானே இன்னைக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த ஒரு சில சித்தர்களை எல்லாம் வந்து தொப்பியம்மாள் பார்த்தா மனம் நலம் பாதித்தவர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த சர்க்கரை அம்மாலேயே அன்னைக்கு பைத்தியம் தான் சொன்னாங்க. ஏன் இவரை வந்து மிகப்பெரிய அளவுல வெளிப்படுத்தின டாக்டர் நஞ்சுண்ட ராவாயா அவங்களும் ஒரு காலத்துல ஒரு 2 வருஷமா இவங்க வந்து மனநலம் பாதித்தவர் அப்படின்னு தான் இருக்கு. அவரு ஒரு மருத்துவர், அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா மற்றவங்களை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த 10 வருடத்துல தனக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் தன்னுடைய சகோதரனை வந்து குழந்தையாக பாவித்து வளர்த்து வந்தாங்க. ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்தது. ஆனால் அவர் இறந்து விட்டார். ஒரு குழந்தை பொண்ணெல்லாம் விட்டுட்டு அவர் இறந்துட்டாரு. ஊரே எல்லாம் ரொம்ப துக்கத்துல இருக்குது. இவங்க மேல உட்காந்து சிரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப உக்கரத்துல இருந்து சிரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் போயிட்டு கேட்கிறாங்க, அம்மா நீங்க வளர்த்த பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, தான் நாடாவிட்டாலும்
தன் தசை ஆடுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அந்த துக்கம் வரலையே, அந்த பேரானந்தத்துல தானே இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. எனக்கு எல்லாம் அதான் சரியான மனநிலை. இன்பம், துன்பம், துக்கம், துயரம், நல்லது, கெட்டது எல்லாம் சமநிலையாக பாவிக்கும் அந்த மனம் எப்போ ஒருத்தருக்கு வருதோ அங்க அவங்க சித்த நிலைக்கு அடைஞ்சிட்டாங்கன்னு பேர். அன்பு, பாசம் எல்லாத்துக்கும் கட்டுப்படும். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டிவர்த்தனம் ஒருவாறு கபிப பந்தனம் மித்யோர் மிக்ஷம் மாறுதான். அந்த உறவுகளில் இருந்து அறுபட்டு உறவுகள் இருக்கும். அந்த எப்படி இருக்கும், இந்த காய்ந்த இது மாதிரி இருக்கும். வெள்ளரிக்காய் பாத்தீங்கன்னா அந்த காம்புல இருக்கும், ஆனா வெள்ளரி பழம் வந்துடும். ஆனால் காம்பு அந்த தண்டோடு இருக்கும், காய்ந்து போயிருக்கும். ஆனால் உறவுகள் வெட்டவில்லை, பிரிவில்லை, ஆனால் அதுல இருக்கும். அப்பதான் ஒருவாறு கமிப்பு வந்தனா மித்யோர் மிக்ஷம் மாமருதான். அப்படியான ஒரு மனநிலைக்கு வர்றவங்க தான் வந்து வந்தவங்க தான் சர்க்கரை அம்மாள். அப்போ தன்னுடைய அந்த சகோதரனுக்கு நோய்வாய்ப்பட்டுடுது. அதுக்கு மருத்துவம் செய்வதற்காக ஒருத்தர் வராது. அவங்க பேர் தான் மருத்துவர் நஞ்சுண்டர் ராவ். இவர் பெரிய ஆன்மீகவாதி, சோசியல் ஒர்க்கர், மிகப்பெரிய மகான்களுடைய விவேகானந்தருடைய தீவிர பக்தர், பாரதியாருடைய ரொம்ப தீவிர எழுத்தை நேசிப்பவர், சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்தை கொண்டவர் நஞ்சுண்டர் ராவ். மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளையும் அவருக்கு தெரியும். அப்படி தன் மருத்துவம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பணமெல்லாம் கூட வாங்காம இலவசமாக கூட அவங்க வந்து மருத்துவம் செய்தாங்க. அப்படி வந்து ஒரு முறை மருத்துவம் செய்வதற்காக சக்கரையம்மாளுடைய சகோதரனுக்கு வரும்பொழுது சக்கரையம்மாள் தனியாக உட்கார்ந்து அவர் சிரித்து கொண்டிருப்பதை அவர் வந்து பாக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க அவர் கணவனை இழந்து அவருக்கு புத்தி பேதலித்து விட்டது அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அந்த சிரிப்புக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றதை உணர்ந்தார். தொடர்ந்து ஒரு வருட காலங்களாக அதை ரொம்ப தன்னுடைய கூர்ந்து கவனிக்கிறார். இவங்க அந்த மாதிரியான அவங்க இல்லை அப்படிங்கிறது 2 வருட காலத்துக்கு பிறகுதான் அவர் தெரிகிறார். அப்ப ஒரு முறை கேட்கிறாங்க, ஏன் இப்படி நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆனந்தம் வந்து எப்போதுமே ஆனந்த நிலையில, எல்லா மனநிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் அந்த ஆனந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய பிராப்தம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அப்போ வந்து இந்த அம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறத வந்து நஞ்சுண்டர் ராவ் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தொடர்ந்து தன்னுடைய குருநாதரா அவங்களை ஏத்துக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர், சேஷாத்ரி சாமிகள், பாம்பன் சாமிகள், அடிமுடி சித்தர், அப்புறம் வந்து போலூர் விட்டோபா சாமிகள், ரமண மகரிஷி, இப்படி எல்லாருக்கிட்டையும் அழைச்சிட்டு போய் அவங்க தரிசனம் போய் பாக்குறாங்க. இப்போ ரமண மகரிஷிட்ட போய் கேட்கிறாங்க, அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை தீர்க்கதரிசிகளாலே வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்களுடைய திருவாசகம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்னா, யான் என்பது அறியேன், எனது என்பதையும் நான் அறியேன், பகல் இரவு என்பதையும் நான் அறியேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாசகம். திரு கல்யாண சுந்தரனார் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். திரு வி கல்யாண சுந்தரம் ரொம்ப தமிழ் பற்றாளர், ஆன்மீகவாதி. அவங்க வந்து உள்ளொளி அப்படிங்கிற ஒரு 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 புக் எழுதுறாங்க. அதுல சக்கரையம்மாள் பத்தி அவங்க எழுதுறாங்க. அவங்க ஒரு முறை வந்து நான் கல்லூரியில் இருக்கும் பொழுது பறந்து வந்து எங்களுடைய கல்லூரியில வந்து இறங்கினாங்க. இந்த மாதிரி சக்தி உள்ளவங்க வந்து பெரிய விஷயம், இதெல்லாம் இதுதான் முதல் முறையாக நான் அதை பாக்குறேன் அப்படிங்கிறத பத்திலாம் அவங்க தன்னுடைய இந்த உள்ளொளி அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தகத்துல அவங்க எழுதுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம சென்னை மியூசியம் அப்படி இருக்குது. அங்க இருக்கிற டாக்டர் எட்கர் தர்ஸ்டன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஐரோப்பிய ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து அம்மாவை அந்த எப்படி இயற்கையிலே அப்படி பறக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு அந்த பறக்கும் சக்தி கொண்ட அந்த நமக்கு எப்படி பறவைகள் என்ன இறக்கை அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்ற எந்த சயின்டிஸ்டும் அதை நம்பல. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த சித்த புருஷரா இருக்கிற சித்த பெருமக்களுக்கு இந்த லஹிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி அட்டமா சத்துக்கள் ஒண்ணு இருக்குங்கிறத நஞ்சுண்டர் ராவ் அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அதை ஒத்துக்கிறாங்க. ஒரு முறை அம்மா மேல இருக்கிறாங்க. அப்ப வந்து பூங்காவனம் அப்படிங்கிற ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு அம்மா, ஒரு ஏழை பெண்மணி. அவங்களுக்கு பசி. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வேலை செய்யறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா காசு பணம். இன்னைக்கு காசு பணம்னு வந்துருச்சு, அப்போ காசு பணம் இல்லை, பழைய துணிமணிகள் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா சாப்பாடு போடுவாங்க. இவ்வளவுதான் வேலை செய்யறவங்களுக்கு பண்டமாற்று முறை தானே அப்பெல்லாம். இப்பெல்லாம் இல்லையே. 1901 நான் சொல்றது 1900 அந்த வாக்குல இதெல்லாம் அப்படிதான். அப்பெல்லாம் வந்து பணம் காசெல்லாம் பெருசா எல்லாம் கிடையாது. அப்போ சாப்பாடு வந்து மரத்துல கேட்கறாங்க. மரத்துல உள்ளவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சாப்பாடு தீர்ந்து போச்சுன்றாங்க. ஐயோ சாப்பாடு இல்லையான்ட்டு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு
அதுக்குள்ள அம்மா வெளியே போயிட்டாங்க அவங்க. அதுக்குள்ள அம்மா இறங்கி வர்றாங்க, சக்கரத்தம்மா வர்றாங்க. வந்து என்ன யார் வந்தது பண்ணு, இது மாதிரி ஒரு பூங்காவனம் ஒரு அம்மா வந்துச்சு, சாப்பாடு கிடைச்சு. ஏன் இருக்க சாப்பாடு கொடுக்க வேண்டாமா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றும் அனுஷ்டானம் எல்லாம் முக்கியமா போச்சு, பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடாமலே உட்காந்துருக்காங்க. அப்புறம் அந்த அம்மாவும் சாப்பாடு இல்லாம போயிட்டாங்க. தெரியும் சித்தர்கள் தெரியும்ல என்ன நடக்க போகுதுன்னு. அங்கங்க போயிட்டு வந்து திரும்ப வந்து அம்மா பார்த்துட்டு போலாம் அப்படின்னு உள்ள வரும்போது, வா பூங்காவனம்னு சொல்லி அவங்களும் சாப்பாடு அந்த அம்மாவுக்கு போட்டு இவங்களும் சாப்பிட்டு போனேன். ஒரு முறை இப்படிதான் அவங்க போலூர்ல இருக்கும் பொழுது இவங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க விட்டோபானம் அந்த போலூர் வழியா போறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அங்க அவங்க சமைக்கிறாங்க. சமைக்கும் போது அவர் வருவார் அப்படிங்கிறது தெரியும். அப்ப வர்றதுக்கு முன்னாடி தன்னோட சகோதரர் வந்து சமைச்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாங்க விட்டோபா சாமிகளுக்காக. அப்ப வந்து தன்னுடைய சகோதரர் சொல்ற, என்ன கடகண்ட கழுதிக்காக நீ வந்து நீ உட்கார்ந்து இருக்கிற, சாப்பிடாம உட்காந்துருக்க, நீ சாப்பிட வேண்டியதுன்னு சொல்லும் போது அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல. திரும்ப விட்டோபானந்த சாமிகள் வருவாரு. உனக்கு வந்து களி கஞ்சி செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல எனக்கு தெரியாது ஐயா சொல்றாங்க. அப்ப இரு, ஒரு ஒன்னா வீட்டுல போய் சாப்பிட்டு அப்புறம் வந்து உன் வீட்டுல சாப்பிடுறேன் அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு புரியுது இவர் கழுதைன்னாரு விட்டோபா சாமிகளை. இப்ப கழுதை எங்க இருக்கும்? பண்ணார்கள் வீட்டுல தான் இருக்கும். ஸோ அங்க போய் நம்ம சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நஞ்சுண்டராவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அவர் வந்து ராமகிருஷ்ண மடத்துல வந்து எப்பவுமே வந்து ஒரு கதாகாலட்சம் மாதிரி ஒரு அது வேதாந்த கருத்துக்கள் இது மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்படி பத்தி பேசும்போது முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்ச உணர்வு மற்றும் முக்தி அப்படிங்கிறத பத்தி ஒரு வேதாந்த கருத்து ஒரு மாநாடு நடக்குது. அதுல வந்து அவங்க சொல்றாங்க, அதையே வந்து என்ன சொல்றாங்க, நான் என்னுடைய வயதில் முதல் முறையாக முக்தி என்பதற்கு ஒரு பெண்மணியை நான் வந்து பார்த்தேன். கோமலீஸ்வரன் கோயில்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்த உடனே தான் தெரியுது முக்தினா என்ன அப்படிங்கிறது தெரியும். அவங்கதான் வந்து ஆனந்தம்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்துக்களை வந்து 1909 வந்து அதை வந்து ஒரு புத்தகமா வெளியிடுறாங்க. வேதாந்த கருத்துக்களை எல்லாம் வந்து சக்கரை அம்மாளா அம்மா வந்து குருவா வச்சு அதை எழுதியிருக்காங்க. நஞ்சுண்டராவ் ஐயா அவங்க வந்து அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு திருவாரூர்ல இருந்து வர்றாங்க, கோமலீஸ்வரன் பேட்டையில இருந்து. அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மாட்ட சொல்றாங்க, இது மாதிரி தன்னுடைய குழந்தைகளை நீங்க பாத்துக்கணும்னு சொல்லி மருந்தீஸ்வரர் ஆலயத்துல பிரார்த்தனை வைக்கிறாங்க. 12 வழியா வரும்பொழுது அங்க ஒரு சவுக்கு காடு இருக்குது, இந்த இடத்துல தான் என்னுடைய முக்தி நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வரைக்கும் அவங்க கோமலீஸ்வரன் பேட்டையில தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 1901 இது நடக்குது. அப்போ வந்து முக்தி அடையிறதுக்கான அந்த நாட்கள் நெருங்குது. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் உடனடியாக என்னுடைய இந்த சமாதியெல்லாம் வந்து இப்ப கண்ணுக்கெல்லாம் தெரியாது, யாருக்கும் அந்த அளவுக்கு விசேஷமா தெரியாது. 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து இந்த என்னுடைய இந்த ஆலயம் மக்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. 1901 அவங்க சொன்னாங்க. ஆனா 2001 கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த கோயிலே அங்க வந்து கட்டினாங்க. அதுக்கப்புறம் 2002 தான் வந்து அந்த கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி அது முடிச்சாங்க. ஆனால் அவருக்கு வாக்குப்படி சித்தர் வாக்கு சிவன் வாக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி அவங்களுடைய வாக்கு 100 வருடங்களுக்கு நான் வந்து இங்க வெளி தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி 100 வருஷம் முடிஞ்சு 101வது வருடம் 2002 அவங்க வந்து இந்த உலகத்துக்கு பண்ணாங்க. இன்னைக்கும் தனித்தனியா அவங்களுடைய ஆன்மீக பாத்தீங்கன்னா தியானம் அறை இருக்குது, ரொம்ப தத்ரூபமா அவங்களுடைய சிலை இருக்குது, உள்ளுக்குள்ள அவங்களுடைய ஆலயம் இருக்குது. ஆனந்தம்மா எப்படி வந்து சக்கரை அம்மா மாறினாங்க அப்படின்னா, ஸ்ரீ சக்கரத்தை வந்து வழிபாடு செய்யறதுனால அவங்க வந்து சந்திரசேகர சுவாமிகள் பெரியவாள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொன்னதான் தி சக்கரத்தம்மாள் அப்படின்னு சொல்லி சக்கரத்தம்மாள் மருவி சக்கரையம்மாளா இன்னைக்கு வந்து இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து அந்த கோயில்ல போய் நின்னாலே அந்த அவ்வளோ ஒரு நமக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. அங்கேயே ஒரு 4-5 சித்தர்கள் இருக்கிறாங்க. விஸ்வநாத சுவாமிகள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. மருந்தீஸ்வரர் டெம்பிள் பக்கத்து சக்கரையம்மாள், இப்படி நிறைய நீங்க ஒரு ஆன்மீக பூமியா தான் நீங்க திருவாயூர் நீங்க நீங்களும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் போனீங்கன்னா சக்கரையம்மாள் அவங்களுடைய ஜீவ ஆலயத்துக்கு சென்று அவர்களை தரிசனம் செய்து அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நீங்க சித்தர்கள் திருவடி இணையதள அந்த ஆன்மீக வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று கொடுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சன்மானம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் வந்து www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்தில் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. சித்தர்கள் விருப்பப்படி உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுங்க. இதுவே நீங்கள் சித்தர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மிக மிக முக்கியமான தகுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம்.
மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதசேகரன். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.